மோடி அவர்கள் ரயில் மற்றும் பிளேனில் பணம் எடுத்து வந்தாலும் என்னை போன்றவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவரை சும்மா விடமாட்டோம். எம்ஜிஆர் அடுத்தபடியாக அதிக பெண்கள் கூட்டம் கூடுவது என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான். கள்ளத்தனமாக பிஜேபி எடுத்து வரும் பணத்தை தைரியமாக அடித்து பிடுங்குங்கள், நான் இருக்கின்றேன், பார்த்துக் கொள்கிறேன். மற்றும் தமிழகத்திற்கு வந்தாலும் மோடி அவர்கள் பிஜேபி டெபாசிட் வாங்காது. RS பாரதி காட்டமான பேச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரில் இன்று நடைபெற்ற இந்திய கூட்டணி சார்பில் காஞ்சி பாராளுமன்ற தொகுதிக்கு திமுக சார்பில் போட்டியிடும் ஜி. செல்வம் அவர்களை ஆதரித்து மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை கழக அமைப்பு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் RS பாரதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவர் பேசுகையில், தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலில் 40 இடங்களிலும் திமுக வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது. இப்பொழுது இங்கு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு தாய்மார்கள் மத்தியில் திராவிட மாடல் ஆட்சி பெண்கள் மதிக்கத்தக்க வகையில் ஆட்சி நடைபெற்று வருகின்றது. இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கும் வழிகாட்டியாக நமது முதலமைச்சர் செயல்படுகிறார். காலை உணவு திட்டம் இப்பொழுது கனடா நாட்டில் இத்திட்டம் செயல்பட்டு வருகிறது. உலக நாடுகள் ஐநா சபையில் மோடியை கண்டித்து தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு இதுவரை மோடி அவர்கள் 4 முறை வந்துள்ளார். இன்னும் 5 முறை வர உள்ளார். 10 முறை வந்தாலும் தமிழகத்தில் பிஜேபி டெபாசிட் வாங்க முடியாது. ஸ்டாலின் கூறும் எடப்பாடி அவர்களுக்கு பதிலளிக்கையில், பெண்களுக்கு உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், இலவச பஸ் பேருந்து என அனைத்தும் பெண்களுக்கு செய்வது அவர்கள் நன்றி உள்ளவர்கள் என்பதால், மிசா காலத்தில் கலைஞர் அவர்கள் ஒரு போராட்டத்தின் போது கைது செய்தபோது காவல் நிலையத்தில் அவர் கைது செய்து இருந்தபொழுது காவல் நிலையத்தில் அவருக்கு தண்ணீர் கொடுக்க கூட எந்த அதிகாரிகளும் முன்வரவில்லை. அங்கு இருந்த ஒரு பெண் காவலர் காஃபி வாங்கி கொடுத்தார். அப்பொழுது கலைஞர் அவர்கள், இதற்காக உன் வேலை பறிபோய் விடுமோ என கேட்டபொழுது, உங்களால் இந்த வேலை கிடைத்தது, இந்த வேலை போனாலும் பரவாயில்லை என அந்த பெண் காவலர் கூறினார். அதுபோல கலைஞர் இறந்தபொழுது அவருக்காக கடற்கரையில் 6 அடி இடம் கொடுக்க மறுத்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடினோம். அப்பொழுது நீதிமன்றத்தில் அன்று வழக்கு பதிவு செய்த பெண் பதிவாளர் இரவு நேரம் என்று பாராமல் எங்கள் வழக்கை பதிவு செய்தார். அப்பொழுது கேட்டும் உங்களுக்கு நன்றி என்று சொன்னோம். அதற்கு அந்த பெண்மணி, நான் இந்த பதவியில் இருப்பதற்கு தலைவர் கலைஞர் காதான் காரணம் என்றும், அதுபோல பெண்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்கள். ஆகவே கலைஞர் வழியில் கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் பெண்களுக்கான திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகிறார். என்ன செய்தார் ஸ்டாலின் என்று கேட்கும் எடப்பாடி, இதை நீ செய்தாயா, இல்லை உங்க அம்மா செய்தார்களா என கேள்வி எழுப்பினார். இப்பொழுது பிரச்சாரத்தின் போது எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக பெண்கள் அதிகம் கூட்டம் சேருவது என்றால் அது உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தின் போதுதான். இதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியவில்லை எடப்பாடியாருக்கு. மோடி அவர்கள் ரயில் மற்றும் பிளேனில் பணம் எடுத்து வந்தால் என்னை போன்று உயிரோடு உள்ளவர்கள் இருக்கும் வரை உங்களை சும்மா விடமாட்டோம் என்பதை மரியாதையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2016இல் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் எங்கள் ஆட்சியில் நடுரோட்டில் கிடந்தபோது அதை பறிமுதல் செய்து உங்களிடம் ஒப்படைத்தோம். CBI வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் 8 ஆண்டுகள் ஆகிறது. இதுவரை அந்த பணம் யாருடையது என்பது தெரியவில்லை. ஆனால் இது உங்களுடைய பணமா என சந்தேகம் இப்போது ஏற்படுகிறது. பிஜேபிக்காரர்கள் யார் பணம் எடுத்து வந்தால் தைரியமாக அதை அடித்து பிடிக்குங்கள். எத்தனை வழக்கு போட்டாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என இவ்வாறு பேசினார்.